சங்கீதம் 36வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஒரு விசையாக கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த மெய்சுரத்திற்கு இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையின் மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களோடு நீங்க பேசுங்க. யாவியானவருடைய சத்தம் கேட்க பிள்ளைகள் இருதயம் திறக்கப்படட்டும். மறைபொருள் வெளி உடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நாளில பாருங்க, தேவ கிருபை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவ கிருபை. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. சங்கீதக்காரர் தாவீது இந்த கிருபையை ருசித்தபடினாலே இந்த கிருபை குறித்து இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்கள் அதன் மூலமாய் தெரியப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அது விளக்கத்தை நமக்கு தரப்போகிறார். அது என்ன கிருபை? நம்ம இந்த நாள்ல கிருபை இல்லாம இருக்கவும் முடியாது. கிருபை மேன்மையானது. ஒவ்வொரு மேல இருக்கிற கிருபையை கர்த்தர் எடுத்துட்டார்னு வச்சுங்களேன், அவ்வளவு பேரும் பாவத்தைக்கு உண்டான தண்டனையை பெறுவோம். கிருபையின் காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த கிருபை நிமித்தம் நம்மளை இந்த நாள்ல எத்தனையோ காரியத்திலிருந்து நம்மளை மீட்டு வழிநடத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை விசேஷித்ததாய் இருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளே தாவீதுக்காரர் சொல்றாரு, அது ரொம்ப அருமையானதான். அப்ப ஏதோ ஒரு காரியத்தை அந்த கிருபைக்குள்ள ருசிச்சிருக்கிறார். ஏன்னா அவர் செய்த பாவங்கள் மிகவும் அதிகமா இருந்தாலும் அவருக்கு அதை உணர்ந்திருக்கிறார். என்னன்னா, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும், ஆனா தேவன் என்னை மன்னித்து இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லி அந்த கிருபைக்கு தான் தாவீது சொல்றாரு ரொம்ப அருமையான கிருபைன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, பாவம் செஞ்சுட்டு வந்து தேவனிடத்துல சமாதானத்துக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே இரக்கம் பாராட்டி தேவன் நமக்கு இரக்கத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். அவர் ரத்தத்தை சரீரத்தை தொடும் பொழுது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷமாவது பாவ அறிக்கை நம்ம செய்யும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்ட எண்ணம் சிந்தை உள்ளத்துல உருவான உடனே நாம அவருடைய சரீரத்தை ரத்தத்தை தொட ஆரம்பிக்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. யாரும் இங்க பாஸ்டர்னு பரலோகத்துல இருந்தா குதிச்சவரு, பாஸ்டரும் எல்லா பாவத்துக்குள்ள இருந்து தானே வந்திருப்பாரு. யாரும் இங்க பரிசுத்தவான்கள் இல்லையே. பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். எதுல பரிசுத்தமாய் மாற்றப்படுமோ அதுல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் கிருபை. அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அது எவ்வளவு அருமையானது. அப்படின்னா அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்கு? அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறாங்க. அப்ப மனுஷங்க சட்டையின் நிழல்ல வந்து அடைகிறாங்க அப்படின்னா என்ன காரியம்? இங்க கோழி, அந்த ஒரு பருந்து வந்து கோழி குஞ்சுகளை தூக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பருந்தோட அந்த சத்தத்தையோ அதையோ அது எப்படி கோழி உணரும் தெரியாது. அந்த கோழி உடனே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு ஒரு சத்தம் ஒண்ணு, ஒரு மாதிரி ஒரு சத்தம் ஒண்ணு கொடுக்கும். கேட்டிருக்கீங்களா அந்த சத்தத்தை? பருந்து எங்கேயோ இருந்து வரும். அதுக்கு முன்னாடியே இது உணர்ந்து ஒரு சத்தத்தை கொடுத்த உடனே எங்கெல்லாம் அந்த குப்பையை களையிட்டு பாருங்க, அந்த கோழி குஞ்சுகளாம் கிருகிருன்னு ஓடி வந்து அந்த சட்டைக்குள்ள உள்ள வந்து அந்த சிறகுக்குள்ள ரெக்கைக்குள்ள ஓடி அந்த உட்காந்துக்கும். என்ன நினைக்குன்னா, நம்ம சரியான பாதுகாப்புக்குள்ள வந்துட்டோம். இந்த சங்கீத வசனம் சொல்லுது, தேவனே
உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆனாலும் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறாங்க. அப்ப அவர் செட்டைக்குள்ள இருக்கிற கிருபை சத்துரு நம்மை தொடாதபடி. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதே சட்டை நிழலுக்குள்ளதான் வந்திருக்கீங்க. அவர் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். இதை இந்த மாதத்துல நீங்க பாப்பீங்க. அவர் சட்டையில உங்களை மூடி மறைத்து கொண்டிருப்பது, ஒருவேளை நல்ல வேளை இது எனக்கு சம்பவித்திருக்கும், ஆனாலும் நான் தப்பித்து கொண்டேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தர் அதை காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. உங்க அந்த அந்த கழுகு தொடாதபடிக்கு சட்டைகளை அந்த கோழி எப்படி விரித்து மூடிக்கொள்ளுதோ அப்படியாக கர்த்தர் சட்டைகளை அடித்து கொண்டு நிற்பார். இந்த சட்டைகளை அடித்து கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அங்க எழுதியிருக்கு, நிழலுக்குள்ள ஜனங்க வந்து என்ன செய்வாங்களாம், வந்து அடைந்து கொள்வார்களாம், மறைந்து கொள்வார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ற. உதாரணமா ஒரு 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 சகோதரியை குறித்து வேதத்துல எழுதியிருக்கு. ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இன்னைக்கு நீங்க எங்க வந்திருக்கீங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் அந்த பாதுகாப்புக்குள்ள அடைக்கலமா வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்க போகுது. அல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது போல கர்த்தர் சொல்றாரு, அவருடைய செட்டைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க போகுது. குறைவில்லைங்க, குறைத்து கொடுக்க மாட்டாரு, நிறைவானதை கொடுப்பார். நிறைவானதை தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்ல ஒரு நிறைவான பலன். அப்ப இந்த ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான பலனை அவர் கர்த்தர் கொடுப்பேன் என்று இந்த காரியத்துல சொல்றாரு. எப்படி என்னன்னு சொல்றாரு? அங்க அவளுக்கு தன் மாமனார் இறந்து போனார், தன் கணவர் இறந்து போனார், தன் கொழுந்தனார், எல்லா நாரும் செத்து போச்சு. அங்கேயே அவளுக்கிட்ட ஒரு நாரும் இல்லை, எல்லா நாரும் அங்கேயே செத்து போச்சு. இவ என்ன செய்யறா? தன் மாமியோட நிக்கிறா. மாமினா மாமியாரோட நிக்கிறாங்க. எல்லாம் இழந்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ரூத் என்ன செய்யறா? தன் மாமியாரை இறுக பற்றி கொள்ளக்கூடிய காரியத்துல ரெடியா நிக்கிறா. அவ என்ன நினைச்சாலும் தெரியல, தன் மாமியார் அனாதையா போறா, ஏன்னா கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மருமகள் இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவங்க யார் அங்க சாப்பாடு போடுவா, அவங்கள யார் பார்த்துக்குவான்னு ரூத் நினைச்சாலோ என்னவோ, தன் மாமியாரை குறித்ததான கவலை அவளுக்கு வந்தது. அவ செயல்படுத்துகிற காரியத்தை நீங்க வேதத்துல அங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அந்த வசனத்துல 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. அந்த ரூத்துக்கு ஒரு நிறைவான பலன். அவ எல்லாத்தையும் இழந்தவளை போல வெறுமையாய் நின்றார்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க நிறைய காரியத்தை இழந்து கூட இங்க வந்திருக்கலாம். இழந்தவர்களாய், நிறைய சந்தோஷத்தை இழந்தவர்களாய் வந்திருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறவர்களை நீங்க இழந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நிறைய விஷயத்த, ஐயோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த காரியம் எனக்கு என் வாழ்க்கையில போச்சேன்னு நீங்க நினைச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யார் உன்னை விட்டு போனாலும் கர்த்தர் கொடுக்கிற நிறைவான பலன் மட்டும் உன்னோட கூட, உன் கூடையே வரப்போகுது. அது கர்த்தர் கொடுக்கிற பலன். அது கர்த்தராக கூட இருக்கலாம், இயேசுவும் கூட வரலாம். எந்த இடத்துல நீ இழந்து போனியோ அத்தனை காரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவர் நினைக்கலாம். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை கொடுப்பேன்னு சொல்லல, அவர் அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிறைவான பலனா. உன் இருதயத்தை நிறைவாக்கும், உன் வீட்டை நிறைவாக்கும். எது அது உன் வீட்டிலே குறைவுபட்டு போனதோ அதை நிறைவாக்குகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு காரியத்தை செய்ய நீ நிறைய காரியம் செய்து பலனற்று போய் கூட இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நிறைய பேருக்கு நான் நல்லது செஞ்சேன், அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு அவங்க திரும்ப கொடுக்க ஒன்றுமே இல்லை. அவங்க ஏமாற்றம் தான் எனக்கு திரும்ப கொடுத்தாங்க, நல் காரியத்தை எனக்கு திரும்ப கொடுக்கல. எத்தனையோ நன்மை செஞ்சேன், அதையெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் நிறைவான பலன் வருகிறது, அது முழுமையாய் இருக்கும். அது மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையான பலனை உன் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை விட்டு யார் போனாலும் கர்த்தர் போக மாட்டேன்றாரு. உன்னை விட்டு எது போனாலும் கர்த்தர் உன் கூட நின்று உன்னை வழி நடத்துவார், நிறைவான பலனை கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. அவகிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம்? இந்த வசனத்துல சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப உன் செய்கைய கர்த்தர் கவனிப்பார். அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்றாங்க. அப்ப அவ என்ன செஞ்சா? அவ ஏதாவது ஒண்ணு காரியம் செய்திருக்கும்ல. ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்களேன். அவர் என்ன செய்தா? செய்கைக்கு தக்கதான பலன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஒரு காரியத்தை சொல்றா. யார்கிட்ட? அவங்க மாமிட்ட சொல்றா, இந்த காரியத்தை குறித்து என்னை வீட்டுக்கு போ, அங்க போ, இங்க போ, என்னை விரட்ட வேணாம், இது குறித்து பேச வேணாம், என்னோட இந்த காரியத்தை குறித்து இனியும் பேச வேணாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. எதுக்கு பலன் அவ பெற்றுக்கிறா தெரியுமா? நிறைவான பலன். அங்க சொல்லும்போது சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்கதான காரியம். என்ன சொல்றாரு? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த பலன் என்ன? நிறைவான பலன். என்ன செய்கை? இன்னைக்கு நீங்க கர்த்தரை பார்த்து இந்த காரியத்தை சொல்ல முடியுமா? கர்த்தரை பார்த்து அப்படி நீங்க சொல்லுவதா இருந்தா கர்த்தர் உங்களோட தான் இருப்பார். பாருங்க, அவ சொல்றா, நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். ஏசப்பா பார்த்து இங்க சொல்ல முடியுமா? ஏசப்பா நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அங்க நான் உங்க கூட தங்குவேன். ஏன்னா நிறைவான பலன் உன் செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க போறாரு. அப்போ ஒரு செய்கைக்கு தக்க பலனை நீ வாங்க போறேன்னா நீ ஏசப்பா எங்க தங்கி இருப்பாரு? பாவம் இருக்கிற இடத்துல இருப்பாரா? சொல்லுங்க. ஏசப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாரா? கெட்ட நண்பர்களோட உட்கார்ந்துருக்க கூட உட்கார்ந்துருப்பாரா? பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காருவாரா? பாவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார், ஆனா பாவி இருக்கிற இடத்துல இருப்பார். ஏன்னா அவங்கள மீட்டு எடுக்கணும், அவருக்கு அவங்க முக்கியம்.
ஏன்னா நரகம் அவ்வளவு கொடியது. நரகத்துல அவங்க விழுந்து வெந்து போகக்கூடாது, அவங்களை தண்டனை அடைஞ்சிடக்கூடாதுன்னா அவங்களை மீட்கிட்டு கொள்வதற்காக அவர் அங்க வருவாரு. ஏதாவது ஒரு வழியில சந்திப்பாரு. கடைசி நிமிஷம் கூட போய் மீட்டு எடுத்து கொண்டு வருவாரு. எப்படியாச்சும் அல்லேலூயா அவங்களை மீட்டெடுக்கிற தேவன் இறங்கி வருவார். நீங்க சொல்லணும், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன்ப்பா. அப்ப நிறைவான பலன் உனக்கு வரும். நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. அடுத்து அவன் என்ன சொல்றா? நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து. ஒரு காரியத்தை இருங்க சிஸ்டர், அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? நீர் போகும் இடம் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்படி சொல்ல முடியுமா? உங்க ஜனம் எங்க ஜனம், கிறிஸ்தவர்கள் சபையார் என் வீட்டு உறவுன்னு நீங்க பார்க்க முடியுமா? எப்படி உங்க வீட்டில் உங்க சகோதரிக்கோ உங்க கணவருக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி உங்களை தேவன் எப்படி உறவா பார்க்குறாரோ அப்படி நீங்க உறவா பார்க்க முடியுமா? ரூத் சொல்றா, உங்க ஜனம் என்னுடைய ஜனம், உங்க உறவு என் உறவுன்றா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு உறவு யாரு? எல்லாரும் தானே. அப்ப நீங்க எல்லாரும் ஒருத்தர் எப்படி பார்க்கறீங்க? கருத்து வேறுபாட பார்க்கறீங்களா? பாவியான மனுஷனை பார்க்கறீங்களா? அவங்க கெட்டவங்கன்னு பார்க்கறீங்களா? அவங்க உயர்ந்தவங்கன்னு பார்க்கறீங்களா? உங்க உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தா இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. எல்லாரும் எப்படி பார்க்கணும்? ஒரு ஆத்மாவா, ஒரு நல் உறவா, அவங்க இரட்சகரா. அதுக்காக உறவு தாறுமாறான உறவுல பார்த்துடக்கூடாது. ஆண்கள் போய் பெண்களை போய் பார்க்கறது, பெண்கள் அந்த உறவு இல்லை. பெண்கள் பெண்களோட இருக்கணும் உறவு, ஆண்கள் ஆண்களோட. சபையில எப்பயுமே அதுதான் ஒழுக்கம். அப்படிப்பட்ட உறவு தான் இருக்கணும். ஏன்னா சபைக்குள்ள அன்பு தான் இங்க முக்கியமானது, முக்கியத்துவம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி தான் இருக்கணும். அப்படி அன்பு செலுத்தும் போது இந்த இடத்துல ஒண்ணுக்கு வரும்போது எங்க சபை மக்கள் எங்கால் உங்காலும் சொல்லி ஆண்கள் பெண்கள்லாம் உறவு கொண்டாடிடக்கூடாது. அந்த உறவு சபைக்குள்ள இருக்கக்கூடாது. அது தேவன் அருவருக்கிற பாவம். வேதத்துல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு, அப்படிப்பட்ட தவறான உறவுள்ள ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ள இருந்தானா. அவன் ஆலயத்துக்குள்ள இருந்ததை பவுல் வரும்பொழுது அதை கண்டு, நீங்க என்ன இப்படிப்பட்ட உறவு உள்ளவர்களை வைத்திருக்கிறாங்க? அவங்க தவறான உறவு உள்ளவங்க அங்க இருந்தாங்களாம். என்ன உறவுனா, அவங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்களே, வசனத்தை வாசிப்போம். நான் சொன்னா அது ஒரு மாதிரியா தெரியும், வாசிங்களேன். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை, அதாவது சித்தி, தவறான உறவு வைத்திருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. அப்ப சபைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தவறான உறவு ஒண்ணு அங்க இருக்கு. அத இவர் பார்த்து கண்டுபிடிச்சு இதை கண்டிக்கிறதுக்கு வர்றாரு. இதை கண்டிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. ஒருவேளை அவன் ஐஸ்வர்யமான பணக்காரனா இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் நல்லா காணிக்க கொடுக்கறான்னு சொல்லி பாஸ்டர் பேசாம அவனை என்ன உறவு இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பவுல் மிஷினரி பயணமா வரும்பொழுது, கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது பார்த்து கண்டிக்கிறாரு. இதை நீ உனக்குள்ள இப்படிப்பட்ட தவறான உறவை வச்சிருக்க, உன் சபையில அருவருப்பு காணப்படுது, எது நிமித்தம் இதை வச்சிருக்க? அங்க சொல்லப்படுது, தொடர்ந்து வாசிங்களேன். 2வது வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும்
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. எப்ப அந்த இயேசு வர்றாரு பாருங்க, ரட்சிக்க எல்லாரையும் மீட்டெடுக்க வர்றாரு பாருங்க, அதை குறித்து இப்ப சொல்றாரு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறாங்களா? சாத்தான் கையில அவனை ஒப்பு கொடுக்கணுமா? எதுக்கு? இரட்சகர் வரும்பொழுது அவனை மீட்டெடுப்பதற்கு. நைய பொட்டச்சு இங்கே அவனை சுத்திகரித்து அவன் பாவத்தைக்கு உண்டான தண்டனை இங்கே அடைஞ்சிடணுமா? அவர் சொல்றாரு. அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன அதிகாரத்தை தேவன் அங்க வைத்திருக்கிறாரு? சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிற அதிகாரத்தை ஊழியக்காரருக்கு அங்க தேவன் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் எப்படி நடக்குது பாருங்க, ஒப்பு கொடுக்கிற அனுபவம். அவ உறவு தவறான காரியங்கள் உருவாகும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன சொல்றாரு சபைகள்ல, ஆண்களோடு ஆண்கள் ஐக்கியம், பெண்களோடு பெண்கள் ஜெபம். ஒரு வீட்டுல ஒரு பெண் நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபித்து கொண்டிருந்தா, பயங்கரமா நல்லா ஜெபித்து கொண்டிருந்தா. அவ ஜெபத்தை கேட்டு, நீ நல்லா ஜெபிக்கிறிய, நல்லா அப்படி பேசுறிய, அப்படி பேசுறேன்னு அவளை பேச்சு, அவளை ஜெபிக்கிறவளை ஏமாத்தி வஞ்சனையான வார்த்தைகளை அவளை சொல்லி வஞ்சனை பண்ணி அவளை கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளைய ஆந்திரா பார்டர்ல எங்கேயோ விபச்சார விடுதலை தள்ளி அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது பொண்ணு ஜெபிக்கிற மக, உங்களை யாராவது நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்லா ஆண்டவரை மாதிரி நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க உங்களை புகழ்ந்தாங்கன்னா முதல்ல அவங்களை விட்டு விலகி போங்க. உங்களுக்கு அவங்க தான் குழியை தோன்றுறாங்கன்னு அர்த்தம். அவங்க மூலமா ஏதோ ஒரு ஆபத்து உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அங்க வேதத்துல ஆண்டவர் ஒரு காரியத்துல சபைக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். இங்க சபையில ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அங்க நிறைவேற்றணும். அங்க போய் பார்க்கணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்க காரியங்களை கவனிக்கணும். அல்லேலூயா. விசாரிக்காம இருக்கக்கூடாது. கிறிஸ்து உங்களை ஒரு பிரச்சனையில நீங்க கடந்தீங்கன்னா விட்டுருவாரா? உங்க உறவு அவர் உறவை போல நினைப்பாரு. எப்படி? நீங்க உங்க வீட்டுல குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது அந்த உறவை அவர் உறவு தானே நினைப்பாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அடிக்கடி நீங்க மற்றவங்களுக்காக குடும்பத்தாருக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து ஜெபிப்பீங்களான்னு கேளுங்க. ஜெபிப்பீங்களா பிரதர்? இப்பதான் கான்பிடண்டா இருக்கேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்ப ரூத்து இந்த வார்த்தை எனக்கு போதும். ரூத்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன செய்ய? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வேற எதைக்கிட்டையும் போய் நிக்க கூடாது. உலக வழிபாடு உலக காரியத்துல ஒவ்வொரு மனுஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு பரிகாரம், இதுக்கு பரிகாரம் செஞ்சா அந்த கோயிலுக்கு போய் இதுக்கு பரிகாரம், இந்த இடத்துக்கு போய் இதுக்கு பரிகாரம். இப்ப ஆவிக்குரிய இந்த சபை மக்கள்லாம் செய்யற ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. வியாதி இருந்தா அதுக்கு ஒரு பாஸ்டர், பிசாசு இருந்தா பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு பாஸ்டர். சுகமாக்குறது இயேசு தானே. நல்ல ஆவிக்குரிய சத்தம் அதுக்கு ஒரு பாஸ்டர். அவரு எனக்கு ஆறுதலாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு நீ ஆறுதலாவே இருந்தீன்னா மாட்ட போறேன்னு அர்த்தம். எப்போ உன் பிரச்சனை உனக்கு இப்ப உன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அருமையா இருக்கு, இன்பமா இருக்கு. அவர் செய்தி கேட்கும் போதெல்லாம் உள்ள இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு பக்கத்துல இருக்க பிரச்சனையை எப்ப சாத்தான் வச்சிருக்க கண்ணியை உடைச்சு நீ வெளியே வருவ? ஆறுதலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்ப ஒரு யுத்தம் நடக்க போகுதுங்க, யுத்தத்துக்கு போக போறீங்க. எந்த ட்ரைனிங் இல்லாம நேர திட்டுன்னு எந்த சிம்சோன் மாதிரி போனா என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? முதல்ல எது போகும்? கண்ணை தோண்டிடுவாங்க.
சிம்சோனுக்கு முதல்ல கண்ணை தான் தோண்டினாங்க. நான் எப்பொழுதும் போல எழுந்து நான் பெலிஸ்தியரை அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு வேகமா எந்திரிச்சு சட்டையெல்லாம் மாட்டு விறுவிறுன்னு போவாரு. பெலிஸ்தியர்கள் அவனை கையும் களமா பிடிச்சி முதல்ல பார்த்தாதானடா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி படக்குன்னு கண்ணை தோண்டி வெளியே எடுத்துருவாங்க. நீ எவ்வளவு பெரிய தேவ மனிதனா இருந்தாலும் சரி, உன் கண்ணு அசுத்தத்தை பார்த்துச்சுன்னா பிடுங்கிறது தான். பீஸ் பிடுங்கிறது உண்மைதாங்க. பீஸ் பிடிக்கிட்டா இருளா தானே இருக்கும். அப்படி ஆயிரும் அப்படியே நிலைமை. அல்லேலூயா. ஆமா, கரண்ட் போனால் கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஐயா, நாங்கள் இருட்டில் வெளிச்சம் போட்டு பார்த்து லைட்டை போட்டு உட்காந்துக்குவோன்னு. சோத்திரம், இயேசு நல்லவர். அப்போ ஆண்டவர் அங்கே ரூத்துக்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய யாரையும் 3 காரியத்தை கத்தர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அவள் அழகா, உம்மை விட்டு நான் போவே மாட்டேன், உங்க ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இந்த 3 காரியத்தை தனக்குள்ள வச்சிருந்தா. அல்லேலூயா. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனம் 18. அவள் தன்னோட கூட கண்டு அவ ஒண்ணுமே பேசல. மற்றவங்களை போல ரூத் இல்லைங்க. மற்றவங்களை போல நீங்க இருக்கக்கூடாது. இந்த 3 காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க மாமியை சிநேகிப்பீங்களா? சவுண்டே காணா. அப்ப ஏதோ இவங்க மாமி ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. மாமிக்கு நான் போனே அடிச்சு பேசுறதே இல்லையே. உங்க மாமியார பேசுறீங்களா பேசலையா? முக்கியமான பெண்கள் சொல்லுங்கய்யா. மாமியார்கிட்ட பேசுறீங்களா இல்லையா? ஆமா, அன்பு செலுத்தணும். ருத்து புயல 3 கேரக்டர் உங்ககிட்ட வரணும். முதல்ல நீங்க அவங்கள மன்னிக்கணும். அப்புறம் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்கள் சத்துருக்களை, உங்க மாமியாரை சிநேகிப்பீங்களா? இன்னைக்கு ஏன் மாமியை பத்தி பேசுறாருன்னு தெரியல. மாமியை போட்டு தள்ளிட்டு எவனை வந்துட்டாங்களா இங்கன்னு தெரியல. மாமி இன்னைக்கு திட்டி இருந்தீங்கன்னா கம்யூனியன்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாயிரணும் கத்தரோட. வீட்டுக்கு போய் மாமியார்கிட்ட தெரியாம செஞ்சுட்டேன் பேசிட்டேன்னு ஒப்புரவாயிட்டு அப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். என் வார்த்தையின்படி நீ செய்தபடினாலே இன்றைக்கு நிறைவான பலன் உனக்கு வருது. அல்லேலூயா. இந்த ரூத்துட்ட இருந்த காரியம் மற்றவங்கள போல மாமியார் அனாதையா விடலை. அவகிட்ட இருந்த காரியம், தேவன் அவள் கூட இருந்த காரியம், அதை தன்னை அழகா வெளிப்படுத்தினான். ஒரு நற்குணம் ஒன்று இருந்துச்சுங்க. 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். அவட்ட இருந்த ஒரு நல்ல குணம். அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரோ ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ரூத்துக்கிட்ட ஒரு காரியம் எதற்கு? இவ புறஜாதி. இவ மாமி கூட வர்றதுக்கு முன்னாடி வாலிப பெண். அங்க சொல்றாங்க, எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ மேன்மையானவங்க இருக்காங்க, ஆனா உன் நடக்கைய காத்துக்கிட்டு நிக்கிறிய. பாவம் செய்வதற்கு பல வழி நீ அதை போய் செய்யாம காத்துக்கிட்டு உன்னை நிக்கிறிய. போவாஸ் பேசுறாத. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உங்க வீட்டுக்காரர் உன்னை என்னைக்காவது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? சரி, ஒரு காரியத்தை சொல்றேன். எங்கங்க சரி ரைட், அங்க போவானா, நம்ம ரூத்துக்கிட்டே நிற்பான். அப்ப அவன் என்ன செய்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, மகளே, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவ. நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவாய். தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு நீ போகலையே. உன்னை போகாம காத்துக்கிறியா? உன் பரிசுத்தத்தை காத்துக்கிறியா?
கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை பார்க்கிறேன், உன் தேவன் என் தேவன் சொல்றாளு, நீ பாவத்துக்கு பின்னாடி போகாம நீ தேவனுக்கு பின்னாடி போறியா? அல்லேலூயா. அங்க சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை. அப்படின்னா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன்னை காத்துக்கிட்டு நின்ன, இப்ப அதை விட மேன்மையா நீ காத்து நிக்கிற. முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாமியாரை தூக்கி போட்டு அடிச்சிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு மாமியார அறகுறையா வெட்டுறீங்க. கர்த்தர் இங்க சொல்றாரு. இங்க பாருங்க, ஒருத்தர் எனக்கு எங்க செய்தி கேட்டாருன்னு தெரியல, யூடியூப்ல போயிட்டு இருக்கு, நீங்க என்ன அடிக்கடி மாமியாரை பத்தி உங்க செய்தியில பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அங்கிருந்து. ஐயோ, நான் அப்ப அவருக்கு என்ன செஞ்சிச்சுன்னு தெரியல, என்ன எதையா ஒண்ணு அவருக்கு கிண்டிருச்சான்னு தெரியல. அவர் அங்கிருந்து போன் அடிச்சு, நீங்க என்ன அடிக்கடி உங்க செய்தியில மாமியாரை பத்தி பேசுறீங்க, வேணான்னா கொஞ்சம் தள்ளிட்டு அப்புறம் பார்த்து போ. அதுவும் விட்டு எனக்கு போன் பண்ணி மாமியாரை பத்தி இப்ப விடுதலைக்கு பேசுறீங்களேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மாமியாருக்கு வார்த்தை கிடைச்சிச்சு, அதனால பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் எங்க மாமியாருக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லாம, ஒன்றும் இல்லை, அது எங்க அம்மா தான். ஆமா, அப்படி ஐச வச்சாதான் ஏதாவது வீட்டுக்கு போனால் கறி கெஞ்சி ஊற்றுவாங்க. ஆமா, ஏதாவது சொல்லி வைக்கணும் நாலு காரியத்தை. ஆமா, அல்லேலூயா. முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. உங்க வீட்டுக்காரு என்ன சொல்லணும், நீ சபைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாரு ஒரு நல்ல குணம், இந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டு விளக்கமாறு இதெல்லாம் வச்சுட்டு அந்த நற்குணம், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அருவாளை கத்தி வேல் கம்போடு திருற பாரு, அந்த நற்குணம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும் உங்களை பார்த்து. நல்லா நற்குணம் வச்சிருக்கீங்கய்யா. சபைக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டுக்கார தூக்கி போட்டு அடிச்சு, வீட்டுக்கார வந்து அழுது கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்படியா வச்சிருக்கீங்க, இப்படியா கம்ப்ளைண்ட் பண்றது? என்ன திட்டுறா, பயத்திறந்தா கிரீன் ப்ளூ ரெட் எல்லாம் பறந்து வருது. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப அவர் வந்து எங்கிட்ட வந்து அழுகிறாரு, ஏங்க நீங்க அழுகிறீங்கன்னு. அவர் ரொம்ப நேரம் தேற்ற முடியல என்னால, அவ்வளோ அழுக. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இங்க உங்க வீட்டுக்காரர் சொல்லணுமா, முந்தின நற்குணம், நீ சபைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த நற்குணம் இருக்கு பாரு, பிரமாதம். நீ சபைக்கு போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வேற மாதிரி, முன்ன இருந்த கோபத்தை விட 100 மடங்கு கோபத்தோட இன்னைக்கு வந்திருக்க பாரு. ஏங்க, கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கோபம்லாம் சிலுவையில் அடிச்சிடணுங்க. நீங்க எப்பயுமே உங்க வாயின் வார்த்தைகளை கோபங்களை நீங்க வாயில் அறிக்கையிடணும். சிலுவையில் அடிக்கிறேன், சிலுவையில் அடிக்கிறேன், கட்ட வார்த்தை பேசுற சிலுவையில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் அது நடந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு தடவை ஒரு ஜெப கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப உங்க வாயில கட்ட வார்த்தையே வராது. அல்லேலூயா. பாருங்க, நான் வந்து நேற்று நினைக்கிறேன், என் மனைவிட்டு சண்டை போட்டு வம்பளுத்துக்கு கிடந்தேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, தம்பி நீ இப்படி சண்டை போட்டு திட்டிக்கிட்டே கிடந்தேன்னா காலையில் செய்தியில் உங்க கூட பேச மாட்டேன், நான் போயிடுவேன்ட்டார். ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். அவர் சொல்லிவிட்டாரு. நான் சும்மா தான் ஏதோ ஒன்றை போட்டு ஏட்டி போட்டி வம்பழுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கரண்ட் வேற போயிடுச்சா, எதுவுமே இல்லை, ஆள் கிடைக்கல, நம்ம பார்ட்டி மாட்டுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சண்டை போட்டு கிடந்தோமா, கர்த்தர் சொல்லிவிட்டாரு, இப்படி நீ விளையாண்டு இருந்தேனா அப்புறம் ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்தியில உங்க கூட பேச மாட்டேன்றாரு. அப்ப வீட்டுக்கார போட்டு அட்டின்னு அடிச்சு இங்க வந்த பெல்ட் எடுத்து உரிச்சிட்டு வந்தா எப்படிங்க இருக்கான்? அல்லேலூயா. அப்ப 5வது வசனம் வாசிங்களேன், 3ஆம் அதிகாரத்துல. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றாள். யார் சொன்னா? யாருங்க இது? யார் சொன்னது? நகோமி சொன்னது. என்னம்மா? மாமி சொன்னது இல்லம்மா. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். அடுத்த வசனம், அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இப்ப யாருக்கு சொன்னா? மாமி சொன்னது ரூத்து சொன்னாங்க.
நகோமி சொன்னதை ரூத் செஞ்சாங்க. அப்போ மாமியார் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்களா? மாமியார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்களா? உங்க மாமியார் யாருங்க? உங்க மாமியார் யாரு? நான் தாங்க உங்க மாமியாரு. நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? உங்க மாமி சொன்னது, அவ போவாஸ்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வந்தவ. அவ சொல்றா, நீ சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன்றா. இங்க களத்துல போய் தன் மாமி சொன்னதை அப்படியே அவ செஞ்சாலாம். மாமியார் சொன்னதை அப்படியே செஞ்சா நம்ம நல்லாயிருவாங்க. ஒரு கெடுதலும் அதுல வராது, அதுல நன்மை தான் நடக்கும். ரூத்துக்கு ஒரு குறைவு பாருங்க, குறைவின் எல்லையில இருந்தவ, குறைவுல எல்லையில கடைசியில் இருந்தவ. மாமனார் இல்ல, கணவர் இல்ல, கொழுந்தனார் இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல. மாமியாரும் அவங்க மட்டும் தான் நிக்கிறாங்க. கடைசி எல்லையில நின்னவ. ஆனா ஒரு குறைவு இல்லாம கர்த்தர் அவளை நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? உங்க குறைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க மாமியார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறது தான். உங்க மாமியார்கிட்ட எதிர்த்து நிக்கிறது தான். உங்க வீட்டில் உள்ள மாமியார்ட்டி நினைச்சுக்குங்க, அது வேற. இந்த மாமியாரை மட்டும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கு வேலையே இல்லை. சரி, அதுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்துருவோமா? என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? நிறைவான பலன் கொடுப்பேன்னு சொன்னாரா? சட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டுன்னு சொன்னாரா? அந்த நிறைவான பலன் என்னன்னு பார்க்கலாமா? ரூத்துக்கு கிடைச்ச காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 1:5. டக்குன்னு ஓடியாங்களே. யாரு 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 யாரு? சல்மோன் போவாசை ராகாப்பு யாரு தெரியுமா? இல்ல தெரியுமில்ல? சரி, அவளை குறித்து விளக்கம் போனா இன்னும் போயிரும். வாங்க வாசிங்க. அல்லேலூயா. இப்ப அவளுக்கு கிடைச்ச மேன்மை என்ன? அவளுக்கு கிடைச்ச உயர்வு என்ன? அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவருடைய சட்டையின் நிழலுக்குள்ள வந்தவளுக்கு தாவீதின் ராஜாவின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த தெய்வத்தை பெற்றெடுத்த அந்த முதல் தாயின்ற இடத்துக்கு ரூத் வந்துட்டா. ஒரு மேன்மையான உனக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொன்னார்னா, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததிகள்ல மேன்மையான போஸ்டிங் உள்ள இடத்துல உங்க பிள்ளைகள் போய் உட்காருவாங்க. அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்றாரு. உன் பிள்ளையின் பிள்ளையின் பிள்ளை யாரோ ஒருத்தவங்க ஒரு மேன்மையான போஸ்டிங்ல, ஒருவேளை உன் பிள்ளை கூட உட்காரலாம். இன்னைக்கு எதை வச்சு கணிக்காதீங்க. என் பிள்ளை ஞானம் இல்லை, என் பிள்ளைக்கு அதுல இதுல, இப்ப எதை வச்சு கணிக்காதீங்க. ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் இன்னைக்கு சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய நான் மேன்மையான இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க போறேன். உன் உயர்வை உன் பிள்ளைகள் காண்பாங்க. ஒருவேளை நல்ல தலைவர்களா, தேச தலைவர்களா, ஒருவேளை கவர்மெண்ட் அதிகாரிகளா, காவல்துறை, நீதித்துறை, எதுல வேணாலும் உட்காரலாம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படியாக உயர்த்தி வைக்கலாம். அந்த மேன்மையான இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தரை நீங்க கட்டாயம் மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துற உச்சிதமான மேன்மை கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற காலம் வருகிறது. அல்லேலூயா. அவளுக்கு குறைவில்லை. இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை கொடுத்தார். சங்கீதம் 91:4. 91:4. சங்கீதம் 91:4. என்னடா மனப்பாடம்? அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர்
தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவர் சட்டை கீழே நீ போய் அடைக்கலாம். ஆமென். அடைக்கலம்னா பாதுகாப்பு. ஆமென். அவர் சட்டைக்குள்ள நீ அடைக்கலமா போய் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டேன்னா உனக்கு விரோதமா வர்றவன் விழுந்து போவான். ஆமென். ஒண்ணுமே செய்ய முடியாது, அவன் ஆமென். ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களை. ஆமென். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாம உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துல விழத்தள்ளுறவன் நிறைய சத்துரு இருக்கான் பாவத்துல. இங்க பாருங்க, உங்களை அறியாமையே சில விஷயத்த நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ள கூடி உங்களை வந்து சந்தித்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை அவன் அழிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும். யார் யார் வர்றா? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். என்ன செய்யறாங்க? 3 கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமா எழும்பி வந்து நிக்குது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யாரு வேணாலும் எழும்பி வந்து நிக்கலாம். இவர் என்ன செஞ்சாருன்னு கவனிங்க, வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தார். ஹல்லேலூயா. என்ன செஞ்சான்? யூதா கோத்திரத்தை உபவாசத்துக்கு அனுப்பிட்டான். 3 கூட்டம் வந்துருச்சுன்னு இந்த யூத கோத்திரத்தை நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தரை தேடுகிறதுக்கு ஓடி வந்தான். கர்த்தரை தேட ஓடி வந்த பிறகு 17வது வசனம் சொல்லுது, வாசிங்க. என்ன நடந்துச்சு? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. சட்டைக்குள்ள நீ வந்துட்டேனா ரட்சிப்பை நின்னு பாரு, நடத்துவார். எதிராய் வருகிறவர்கள் அத்தனை 3 கூட்டம் வருது. 3 கூட்டங்கள், மிகுதியான ஜனங்கள் வர்றாங்க, ஏராளமானவர்கள் வந்து நிக்கிறாங்க. உனக்கு விரோதமா யார் வந்தாலும் சரி, எந்த காரியத்துல வந்து நின்னாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த காரியம் முடிஞ்ச உடனே என்ன நினைச்சு? 25வது வசனம் வாசிங்களேன். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? உடைமைகளை கொள்ளையடிக்க வர்றாங்க. அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. நிறைய ஜெபம் பண்ணிட்டு வரணும் வசனம் வாசிக்க. அங்கங்க சிடி டிவிடி பிளேயர் மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வரணும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. இவங்க அங்க போன 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. கர்த்தர் விழத்தள்ளிட்டாரு. இவங்க போய் அங்க உள்ள கொள்ளையடிச்சிட்டு வராங்க. வஸ்திரத்தை, கேடகத்தை, பட்டயத்தை, அங்க இருக்க பொருட்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு வராங்க அவங்ககிட்ட இருந்து. அது என்ன எப்படி இருந்துச்சான்? அது 3 நாளாய் கொள்ளையிட்டார்களாம். 3 நாள் அளவுக்கு பொருள் இருந்திருக்கு. ஒரு வீட்டை, நம்ம வீட்டை காலி பண்றோமே, அது எப்படி இருக்கு? சொந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து பொருளை வச்ச இடத்துல போட்டாங்க அப்படியே. அது என்னைக்கா தூக்குனா என்ன பூச்சிகள்லாம் தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது சூட்கேஸ் எல்லாம் நவுத்துனா தானே. பீரோ வச்ச இடத்துலயே அப்படியே இருக்கு.
ஒரு பாம்பு குட்டியா வந்து அது பெரிய ஆளாகி வளர்ந்து வெளியில போற அளவுக்கு இவ்வளவு பெரிய பாம்பா நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு அது வளர்ந்து 8 கால் போச்சு, அந்த அளவுக்கு ரேஞ்சு. அப்ப பாருங்க, ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது. 3 நாட்களாய் அந்த பொருட்களை எடுத்து கொண்டு வந்தார்களாம். அது அவ்வளவு மிகுதியா இருந்த. அடுத்த வசனம் வாசிங்களேன். 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் வர்றவர்களை அடித்து 3 நாள் அந்த பொருட்களை ரிட்டர்ன் கொண்டு வந்து வைக்க கர்த்தர் உதவி செய்வாரு. 4ஆவது நாள் நீங்க வந்துருவ, பெரக்காவில கூடுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நீ ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த, பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று. அப்படி நல்லவர் என்று துதிக்கும்படி நீ கடந்து வந்துருவ. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அடுத்த காரியம், அந்த அவர் சட்டையின் நிழலுக்குள்ள இருக்கிற காரியம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சட்டைக்குள்ள இருக்க காரியம். இவர் சட்டைக்குள்ள போனதுனால யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சிச்சு. அங்கே மறைவிடம் இருந்துச்சு, பாதுகாப்பு உண்டாச்சு. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் சட்டையின் கீழ், சட்டைக்கு கீழ் என்ன இருக்கும்? இந்த கிருபையை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்க போறாரு. அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க போகிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர போறீங்க. ஆரோக்கியத்தை கொடுத்து கொழுத்த கன்றுகளை போல இருக்க போறீங்களா? அல்லேலூயா. அவர் சட்டைக்குள்ள என்ன இருக்குன்னா ஆரோக்கியம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் சொஸ்தமாவேன்னு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ எண்ணிக்கிட்டு போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. இயேசுடைய சட்டைக்குள்ள நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. அல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் வந்தடைந்திருக்கிற நமக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 63:7 வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே நான் களி கூறுவேன். சட்டைக்குள் என்ன இருக்க போது? ஒரு களி கூறுதல், ஒரு சந்தோஷம். நீ இன்னைக்கு கர்த்தரை துணையா கொண்டிருந்தேனா, அவரே உன் கூட இருக்கிறார். இங்க பாருங்க, எனக்கு அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, பார்த்துக்குவாரு, இந்த நண்பர் இருக்கிறாரு, அந்த பணம் கொடுக்கிறவர் இருக்காரு. முதல்ல அவரெல்லாம் விட்டுட்டு எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் துணையா இருந்து நடத்துவார். நேரமாயிட்டு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய கிருபை அது எவ்வளவு மேன்மை என்பதை உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளாக, அது மறைவிடத்திற்குள்ளாக வந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று 3 பேரை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். 3 காரியத்தை பார்த்தோம். ரூத்து தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறது போல, ஒப்பு கொடுக்கிறது போல தன்னை அர்ப்பணித்திருந்தாள். யோசபாத் தேவனுக்குள்ளே இருந்தான். நாங்கள் சங்கீதத்திலும் மல்கியாவிலும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அந்த சட்டைக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியத்தை பார்க்க ஓடி வந்தோம். இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றமாய் காணப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவரை நீர் கொடுத்த வசனத்தின்படி, ஒருவேளை இன்னைக்கு யார்ட்டையாவது நீங்க கசப்பு இருந்துச்சுன்னா ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏசப்பா, நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, நான் மனதார அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க பேசிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டு உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க பரிசுத்த பந்தியில நீங்க பங்கு பெறும் பொழுது பரிசுத்தமுள்ளவர்களா நீங்க நின்னீங்கன்னா
தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கமாய் கொண்டு வருவார். நீங்கள் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மேன்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே.